உங்கள் கேள்விக்கு இதுதான் பதில். உங்கள் கேள்வியை கேளுங்கள். சரி, என் பெயர் அம்ரீஷ். என்னோட கேள்வி என்னன்னா, கடவுள் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காரு? நாம் சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது நரகத்திற்கு செல்வதா என்பதை சோதிப்பதற்காகவே அவர் நம்மை படைத்தாரா? இறைவன் நம்மை ஏன் படைத்தான் என்று சகோதரர் கேட்டிருக்கிறார். இந்த மாநாட்டின் 2ஆம் நாள் படைப்பின் நோக்கத்தை பற்றி நான் பேசினேன். ஏறக்குறைய 1.25 மணி நேரம் பேசினேன். அதையே மறுபடியும் பேச நான் விரும்பவில்லை. இறைவன் நம்மை படைத்ததற்கு ஒரு முக்கிய காரணம் மறுவாழ்வின் சோதனைக்காக என்று சொல்லலாம். திருக்குரானில் சொல்லியிருப்பது போல சூரா முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2 நம்மில் யார் நற்குணம் உள்ளவர்கள் என்று சோதிக்கவே அவன் நம்மை படைத்தான். அது மட்டுமல்லாமல் தனித்துவம் மிக்க ஒரு படைப்பாக மனிதனை அவன் படைத்தான். சுய விருப்பத்தை கொடுத்தான். நாம் இறைவனுக்கு கட்டுப்படலாம், இல்லை கட்டுப்படாமல் இருக்கலாம். சுய விருப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது. மனிதனாக பிறக்க யாருக்கு விருப்பம் என்று படைப்புக்கு முன்பாக இறைவன் நம்மை கேட்டான். நாம் விருப்பம் தெரிவித்தோம். நீங்களும் நானும் நமது முந்தைய வாழ்க்கையில் பூமிக்கு வருவதற்கு முன்பு நாம் விருப்பம் தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சுய விருப்பத்தை கொடுத்தான். அப்படி இருக்கும்போது நாம் இறைவனுக்கு கட்டுப்படலாம், கட்டுப்படாமலும் போகலாம். கட்டுப்பட்டால் சொர்க்கம் கிடைக்கும், இல்லை என்றால் சொர்க்கம் கிடைக்காது. இந்த வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்கு ஒரு சோதனை. வானவர்கள் போன்ற மற்ற படைப்புகளுக்கு சுய விருப்பம் கிடையாது. இறைவனுக்கு கீழ்ப்படிவார்கள். நாம் சோதனைக்கு விருப்பம் தெரிவித்தோம். அப்படி தெரிவித்ததனால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம். ஆகவே இந்த சோதனையின் அடிப்படையில் நமக்கு பரிசோ அல்லது தண்டனையோ அளிக்கப்படும். திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான், சூரா தாரியாத் அத்தியாயம் 51 வசனம் 56 அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களின் வர்க்கங்களை என்னை வணங்குவதற்கன்றி படைக்கவில்லை என்கிறான். நம் படைப்பின் ஒரு காரணம் வணங்குவதற்காக, மற்றொன்று மறுவாழ்வின் சோதனைக்காக. நாம் வணங்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்ப்பதில்லை. நாம் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவன் மேலானவன். அவன் குறைந்து விடப் போவதில்லை, மேலோங்கி விடப் போவதும் இல்லை. நாம் சோதிக்கப்படுகிறோம். நம் நன்மைக்காக நாம் விருப்பம் தெரிவித்தோம். உதாரணத்திற்கு, நான் மருத்துவ பரீட்சை எழுத விருப்பம் தெரிவித்தேன். அது என் விருப்பம். ஆசிரியர் அதை சோதித்து பார்த்தார். நான் தேர்ச்சி பெற்றேன். ஆகவே சகோதரரை, நாம் விருப்பம் தெரிவித்தோம், சோதிக்கப்படுகிறோம். முழுமையான பதிலுக்கு படைப்பின் நோக்கம் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பாருங்கள். உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாம் சகோதரரே. ரெஸ்பெக்டட் சார், நான் 4 கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி, தயவு செய்து உங்கள் பெயரை சொல்லுங்கள். ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்கள் சகோதரர். ஷிஜில், எல்லா நூல்லையும் நம்ப முடியாத சில விஷயங்கள் நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு திருக்குறான்ல பறவைகள் போர்க்களத்துல எதிரிகள் மேல கல்ல போடுறதும், இந்த மாதிரியான சில விஷயங்களை நம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. குரானில் சொல்லப்பட்டிருக்கும் சில விஷயங்களை பற்றி, அதாவது பறவைகள் கற்களை போடுவது, சூரா ஃபீலை பற்றி சகோதரர் கேட்டார். சூரா ஃபீல் அத்தியாயம் 105. இது மட்டுமல்லாது அநேக அற்புதங்களை பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் நிலவை 2ஆக பிளந்தார். மூசா நபி கடலை 2ஆக பிளந்தார். இவைகள் கஷ்டமான விஷயங்கள். இவைகளை அற்புதங்கள் என்கிறார்கள். அற்புதங்கள் என்றால் என்ன? மனித அறிவுக்கு எட்டாத விஷயங்களே அற்புதங்கள் என்பார்கள். சாதாரண மனிதனால் நிலவை 2ஆக பிளப்பது என்பது முடியாத காரியம். சாதாரண மனிதனால் கடலை 2ஆக பிளந்து பாதையை உருவாக்குவது முடியாத காரியம். இவைகளைத்தான் அற்புதம் என்கிறார்கள். இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாது. நம் அறிவுக்கு எட்டுவதும் கஷ்டம். இவைகளை அறிய வேண்டும் என்றால் அந்த காலத்திற்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டு அங்கு செல்ல முடியாது. 3000-4000 வருடங்களுக்கு பின்னோக்கி சென்று மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தாரா என்று பார்க்க முடியாது. நாம் பின்னோக்கி சென்று பார்க்க முடியாத அற்புதங்கள் என்று இவைகளை சொல்கிறோம். ஆனால் குரான் சொன்ன அநேக விஷயங்கள் இன்று நிறைவேறிவிட்டன. உதாரணத்திற்கு குரான் அறிவியலை பற்றி பேசுகிறது. பெருவெடிப்பு கோட்பாடு, சந்திரனின் ஒளி அதன் சுய ஒளி இல்லை, உலகம் உருண்டை என்றும் சூரியன் சுற்றி வருகிறது என்றெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாக நம்ப முடியாதவை. என்ன, சந்திரனுக்கு ஒளி இல்லையா? உலகம் உருண்டையா? பெருவெடிப்பு கோட்பாடா என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானம் வளர்ந்து இவையெல்லாம் உண்மை என்று தெரிய வந்தது. ஆனால் அக்காலத்தில் நடந்ததை பார்க்க நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. என்னுடைய அறிவுபூர்வமான பதில், குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களில் சிலவற்றை சோதித்து பார்க்கலாம், சிலவற்றை பார்க்க முடியாது. நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. நடந்தவைகளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். இன்று நாம் சோதித்து பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை, 80% விஷயங்களை நாம் சோதித்து பார்க்கலாம். குரானில் சொல்லப்பட்டிருக்கும் 80% விஷயங்களை நாம் சோதித்து பார்க்கலாம். அவைகள் 100% சரி என்று தெரிய வரும். சோதிக்க முடிந்தவைகளில் 1% கூட தவறானதல்ல. இதில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் வரலாறு என்று நான் கருதுகிறேன்.
உண்மைதான் சகோதரரே, இவையெல்லாம் வரலாறு. ஆனால் நீங்கள் இது நடக்கவில்லை என்று அந்த காலத்திற்கு பின்னோக்கி சென்றால் தான் சொல்ல முடியும். மூசா நபி அவர்கள் கடலை பிரித்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. இல்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது. உண்மை என்றும் நிரூபிக்க முடியாது. ஏனெனில் நம்மால் பின்னோக்கி செல்ல முடியாது. 3000 4000 வருடங்களுக்கு பின்னோக்கி செல்ல முடியுமா? முடியாது. ஆகவே அறிவுபூர்வமான பதில், இவை நடந்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இரண்டில் எதுவாக